நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரசும் தான் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் பேசும்பொழுது செல்வப்பிரந்திகை எழுந்து அதற்கு பதில் கூறிய போது அதற்கான அனுமதியை பேரவைத்தில் கொடுத்ததாகவும், அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவராக கேள்வி எழுப்பும்பொழுது அதுக்கு பதிலளிக்கக்கூடியவர்கள் அமைச்சர்கள். ஆனால் செல்வப்பிரந்திகை எழுந்து பதிலளிக்கிறார், அவர் என்ன அமைச்சரா என்ற கேள்வியை எழுப்பி அதிமுக உறுப்பினர்கள் அவையில் அமளியில் ஈடுபட்டக்கூடிய அந்த காட்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து பேரவையில் பேசி வந்திருந்தால், தமிழ்நாட்டு அரசினுடைய இடைக்கால பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் பங்கேற்று அவர் பேசக்கூடிய சூழலில் அவர் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய நிலை அறிக்கைகள்ல தகவல்கள்ல அவருக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை பதிவு செய்து வந்தார். அதிலும் குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்ததில் மிக முக்கியமாக தேர்தல் காலத்தை மனதில் வைத்தே மாநில சுயாட்சி என்பதை திமுக பேசி வருவதாக ஒரு குற்றம் சாட்டியிருந்தால், 15 ஆண்டு காலமாக திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைத்த போதெல்லாம் அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத சூழலில் தற்போது தேர்தலுக்காக இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். மேலும் நீட் தேர்வு திமுக ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது, அதை எவ்வளவோ முயற்சி செய்தும் தடுக்க முடியவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் பேசியிருந்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் கீதா ஜீவன், நீட் தேர்வு என்பது அப்போது கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது தேவைப்படக்கூடிய மாநிலங்களில் மட்டுமே கொண்டு வரப்படும் என்று மத்திய அரசு சொல்லியிருந்தது. ஆனால் பாஜக அரசு தான் அதை மாற்றி அமைத்திருப்பதாக பதிலளித்திருந்தார். அது மட்டுமின்றி எந்த மாநிலங்களுக்கு தேவையோ அந்த மாநிலம் எடுத்துக்கொண்டு மற்ற மாநிலங்களுக்கு உள்ளே அது வராது என்ற நிலையில அதை கட்டாயமாக்கியதும் பாஜக அரசு என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அந்த நீட் தேர்வு என்றதை அறிமுகப்படுத்தி கொண்டு வந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டும் பொழுது அதற்கு பதிலளிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்வப்பிரந்திகை எழுந்து பதிலளிக்க முற்பட்டார். அவர் பதிலளிப்பதற்கு சபாநாயகர் அப்பாவு அனுமதி அளித்ததாகவும், அதை எதிர்த்து எதிர்க்கட்சித் தலைவருடைய கேள்விகளுக்கு அமைச்சர் பதிலளிப்பதுதான் வாடிக்கை. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் காங்கிரஸ் சார்ந்த உறுப்பினர் பதிலளிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டதை பார்க்க முடிந்தது. மேலும் சுயதம்பட்டத்தை மட்டுமே நம்பியுள்ள அரசாக இது இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி தலைவர் வைத்திருந்தார். தொடர்ந்து இன்றைய விவாதம் என்பது ஒரு கடும் அமளிக்கு இடையே ஒரு நிறைவை பெற்றிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கிறார். பல்வேறு துறை சார்ந்து தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கக்கூடிய சூழல்ல இறுதியாக மாநில சுயாட்சி வேண்டும் என்பது மாநில சுயாட்சி குறித்தான கருத்து விவாதத்தின் பொழுது மாநில சுயாட்சியை வெறும் தேர்தலுக்காக திமுக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது அந்த மாநில சுயாட்சி என்பதை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சேர்த்தேதான் தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசு பேசுவதாக அமைச்சர்கள் பதிலளித்தனர். அதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சி தலைவர், மாநில சுயாட்சி வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதை அதிமுக ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் தேர்தலுக்காகத்தான் திமுக தற்பொழுது இந்த வாதத்தை முன்னெடுத்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி மாநில சுயாட்சி குறித்து பேசும்பொழுது நீட்டை கொண்டு வந்து நீட் தேர்வு மூலமாக மாணவர்களுடைய கல்வி பாதிப்பு ஏற்படுத்தியது காங்கிரசுடன் கூட்டணியில் திமுக இருந்த போது என்பதை குறிப்பிட்டது மூலமாகவே இந்த அமளி என்பது அவையில் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.